نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به هو الأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாசமான உறவுகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அல்லாஹ் நம் மீது விதியாக்கிய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று திரட்டியிருக்கின்றான். என் பாசமான உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்திற்கு இந்த உலக வாழ்க்கை பற்றியும் இந்த உலகத்தினுடைய விஷயங்கள், இந்த உலகத்தினுடைய இபாதத்துக்கள், இந்த உலகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள், நாம் செய்ய வேண்டிய அமல்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், மறுமை பற்றிய செய்திகள், நரகத்தை பற்றிய செய்திகள், மன்னரை வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை என்று எதைத்தான் நமக்கு போதித்தாலும் மனிதனுடைய உள்ளம் என்பது இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்: பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்களோ மறுமை வாழ்வை, இவ்வுலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள், மறுமையை விட்டுவிட்டீர்கள். வல் ஆஹிரத்து கைரு வ அப்கா, ஆனால் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீர்களோ அந்த உலக வாழ்க்கையை விடவும் மேலானது ஆஹிரத், அந்த மறுமை வாழ்க்கை என்பது. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் மார்க்கம் எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், இமாம்கள், அறிஞர் பெருமக்கள் இந்த மார்க்கத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியே அதை தகுந்தால் போல, அதற்கு ஏற்றவாறு நமக்கு தொழுகைகளிலும் கூட நமக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சொல்லி காட்டுவார்கள். உதாரணத்திற்கு சொல்ல போனால், வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகையிலே சூரா சஜிதா மற்றும் தஹர் ஆகிய 2 அத்தியாயங்களை ஓதுவார்கள் இமாம் அவர்கள். இந்த 2 அத்தியாயங்களும் நமக்கு எதை நிறைவுபடுத்துகிறது என்று சொன்னால், மறுமை குறித்தும் அந்த மறுமையினுடைய விஷயங்கள் குறித்தும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக அமைந்துள்ளது. அப்படி மார்க்கம் எல்லா விதத்திலும், எல்லா வழிகளிலும், எல்லா காரியங்களின் வழியுமாக, எல்லா அமல்களின் வழியுமாக நமக்கு மறுமை சார்ந்த விஷயங்களையும் சரி, மார்க்கம் நமக்கு விதித்திருக்கக்கூடியதையும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் நமக்கு நினைவு கொடுக்கப்பட்டாலும் நம்முடைய உள்ளம், மனித உள்ளம் என்பது இந்த உலகத்தை நோக்கமாக கொண்டு, இந்த உலகத்தை மையமாக வைத்து இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய விஷயங்களை பற்றி குர்ஆனில் பல இடங்களில் மனிதனுக்கு உபதேசம் செய்கிறான். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் கூறுகின்றான்: ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பையினாத்தி வல் காஃபிரீன், பெண்கள் மற்றும் ஆண் மக்கள் என்பவர்கள், அதிலும் வெள்ளி குவியல்களும் சரி, தங்க குவியல்களும் சரி, இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால்நடைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு நாம் வழங்கிய சொத்துக்களாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், இவை எல்லாம் அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் சொல்கின்றான்: ஸுய்யினா, ஸையன்னா, அதாவது உங்களுக்கு அலங்காரம் இடப்பட்டு காட்டுள்ளது. இந்த உலகத்தினுடைய மேக்கப் உங்களை நாம் கவருவதற்காக வேண்டி, உங்களை இந்த உலகம் கவருவதற்காக வேண்டி நீங்கள் இந்த உலகத்தை ரசிக்கும் வண்ணமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றார்.
இந்த ஆசைகள், இந்த அலங்காரங்கள் என்பது அல்லாஹ் எதையெல்லாம் அலங்காரமாக சொல்லி காட்டுகின்றானோ அந்த அலங்காரங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் மனிதனுக்கு மனோ இச்சையை தூண்டும். அந்த பொருளின் மீதாக அதிகமான இன்பத்தை, அதிகமான ஆர்வத்தை ஏற்படுத்தும். இதனுடைய விளைவு என்ன? மனிதன் அதை நோக்கமாக கொண்டு ஓடும் பொழுது, செல்வங்களை நோக்கமாக கொண்டு ஓடும் பொழுது, பிள்ளைகளை நோக்கமாக கொண்டு ஓடும் பொழுது, வெள்ளிகளையும் தங்கங்களையும் அவன் அடைய வேண்டும் என்பதை தன்னுடைய நோக்கமாக கொண்டுள்ள போது அவன் வேறு எதையும் யோசிக்காமல் அவன் முடிவெடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று ஹலால் ஹராம் அவனுக்கு தேவைப்படாது. மார்க்கம் ஆகமாக்கப்பட்டுள்ளதா ஆகமாக்கப்படாததா என்று எதையும் அவன் சிந்திக்காமல் அவன் அந்த தன்னுடைய செல்வங்களை பெருக்குவதில் தான் அவன் என்ன செய்கிறான்? அதிக ஆர்வமுடையவனாக இருக்கின்றான். ஆகவேதான் மார்க்கம் நமக்கு மிகவும் நுண்ணிப்பாக, மிகவும் கவனமாக இந்த உலக இச்சைகளை கொண்டு, இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், இந்த உலகத்தினுடைய பொருட்களை கொண்டு நமக்கு பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆனின் வழியாகவும் நமக்கு எச்சரிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய தூதரவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு என்ன செய்கிறார்கள்? ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். புகாரியினுடைய ஹதீஸ் 2059வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், கண்டிப்பாக ஒரு காலம் வரும், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்த்து சொல்வதை போலவே, நடக்கக்கூடிய நிகழ்வை வச்சு நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் இல்லையா, அடுத்தவங்கள்ட்ட பார்த்து இதான்ப்பா நடந்துச்சு, இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்ல, அதே மாதிரி இந்த உலகத்தை பார்த்து, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை பார்த்து சொன்னதை போல, சொல்வதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஹதீஸை சொன்னார்கள். கண்டிப்பாக ஒரு காலம் வரும், அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், அந்த காலத்தில் மனிதன் அதிகமாக செல்வத்தை சம்பாதிப்பதில் ஈடுபடுவான். அந்த செல்வத்தை சேகரிப்பதில் அதற்கு அவன் முற்படுத்தக்கூடிய வழிகள் என்பது ஹலாலா ஹராமா என்பதை அவன் என்ன செய்ய மாட்டான்? பார்க்க மாட்டான். அவனுடைய முழு கவனமாக, அவனுடைய முழு நோக்கமாக என்னதான் இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய செல்வங்களை அடைவது மட்டும்தான் அவனுடைய நோக்கமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய பெரும்பான்மையான மக்கள், அல்லாஹ் பாதுகாத்த நபர்களை தவிர பெரும்பான்மையான மக்களினுடைய நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சம்பாத்தியம் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சோதனையின் காரணமாகவும், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்கள் காரணமாகவும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவிகளாக இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்தினுடைய பிறரினுடைய வாழ்க்கையை கண்டு மனிதன் தானும் அவர்களை போன்ற நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி, இவர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக, செல்வத்தில் குறைபாடு உள்ளவராக, சம்பாத்தியத்தில் குறைவான சம்பாத்தியத்தை பெறக்கூடியவராக இருப்பார். இவர் அதை யோசிக்க மாட்டார். ஆனால் வீட்டில் உள்ளவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், அவருடைய மனைவியராக இருக்கட்டும், அவர்களை பாருங்கள், அவர்கள் செல்வத்திலே உயர்ந்ததாக இருக்கிறார்கள். நம்மோட அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? பொருளாதாரத்தில் அதிகமாக அந்தஸ்து பெற்றிருக்காங்க. நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, உழைக்க தெரியாதவங்களாக இருக்கீங்களே என்பதாக மனிதனை கொடுக்கக்கூடிய அழுத்தம், அவன் அந்த கட்டத்திற்கு பிறகு ஹலாலா ஹராமா என்பதை அவன் சிந்திக்க மாட்டான். அவனுடைய போக்கு சம்பாத்தியம் வருகிறதா என்பது மட்டும்தான். அவனுக்கு தேவை மாசமான கை நிறைய சம்பளம், தன்னுடைய பொருளாதார நிலையை, தன்னுடைய அந்தஸ்தை மேற்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறதா என்ற ஒரு சிந்தனையில் மனிதன் ஓட ஆரம்பித்து விடுவானே தவிர, அவனுக்கு இந்த உலகத்தை குறித்தும், மறு உலகத்தை குறித்தும், ஹலால் ஹராமை குறித்தும், மார்க்கம் ஆகமாக்கப்பட்டுள்ளதா என்பதை குறித்தும் அவன் யோசிக்க மாட்டான். இல்லாமல் அல்லாஹ்வினுடையவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸை சொன்னார்கள். காலையில் ஒருவன் முஃமினாக இருப்பவன் மாலையில் காஃபிராக ஆகிவிடுவான். காலையில் ஒருவன் முஃமினாக இருப்பான், அவன் மாலையில் காஃபிராக ஆகிவிடுவான். மாலையில் ஒருவன் காஃபிராக இருக்கிறான் என்று சொன்னால் காலையில் முஃமினாக மாறிவிடுவான். இதனுடைய பொருள் என்ன? அவன் பிற வழிபாட்டு தலங்களுக்கு, ஷிர்கான காரியங்களில் அவன் ஈடுபடுவானா? இல்லை. அப்படி என்றால் அவன் என்ன செய்வான்? இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஆகுமாக்கவில்லையோ, எதை மனிதனுக்கு ஹராமாக்கி இருக்கின்றானோ, எதை மனிதனுக்கு ஹலாலாக்கவில்லையோ அதை அவன் என்ன செய்வான்? தேர்ந்தெடுத்து அதன் பின்பாக ஓடக்கூடியவனாக ஆகிவிடுவான். அதில் அவன் கவனம் எடுத்து என்ன செய்து விடுவான்? பயணிக்க ஆரம்பித்து விடுவான். ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலையில் முஃமினாக இருப்பவன் மாலையில் காஃபிராக ஆகிவிடுவான்.
அப்படி என்றால் நீங்கள் யோசிக்கலாம், பிற காரியங்களை செய்வது என்பது மனிதனை காபிராக ஆக்கிவிடுமா? இணை வைப்பு மட்டும்தானே ஒருத்தனை காபிராக ஆக்கும்? அப்படியல்ல சகோதரர்களே. இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையை படைத்து அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடமைகளை யார் ஒருவன் சரியாக நிறைவேற்றவில்லையோ அவன் நஷ்டவாளிதான், அவன் காஃபிர். அவன் என்ன செய்து விட்டான்? மடைமாறி விட்டான், வழிதவறி விட்டான் என்பதாகத்தான் இந்த ஹதீஸ் பதிவு செய்கிறது. அதே போன்று மற்றொரு ஹதீஸ் வரும், தன்னுடைய மார்க்கத்தை அற்ப லாபத்திற்கு ஒருவன் என்ன செய்து விடுவான்? விற்று விடுவான். மார்க்கத்தை விற்று விடுவான் என்று சொன்னால் என்ன பொருள்? அவனுடைய நோக்கம் இந்த உலகத்திலே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அதற்கு அவனுடைய அளவுகோல்கள் என்பது ஹலால் ஹராம் என்ற அளவுகோல் அவனுக்கு இருக்காது. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு அவனுடைய நோக்கம் முழுக்க முழுக்க எதுவாக இருக்கும் என்று சொன்னால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இருக்கும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் தன்னுடைய கட்டளைகளை மீறுகிறார்களோ வத்தில்க ஹுதூதுல்லாஹ், இது நான் மனிதர்களுக்கு விதியாக்கிய கடமைகள், கட்டளைகள். வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபகத் ஸலம நஃப்ஸா, யார் என்னுடைய கட்டளைகளை வரம்பு மீறி செல்வார்களோ ஸலம நஃப்ஸா, அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே விளக்கி கூறுகின்றான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக சொல்கின்றான் மனித வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை குறித்து. இஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபு வ லஹ்வு வ ஸீனா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் வேடிக்கையும் தான், அலங்காரங்களும் தான். இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு வீணும் விளையாட்டும் அலங்காரமாக்கப்பட்டதுதான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு ஒரு எச்சரிக்கையாக மனிதனுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றான். அதிகமாக மனிதனுக்கு இதை குறித்து ஞாபகப்படுத்துகின்றான் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எவ்வாறாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வழி பொருளாதாரத்தை திரட்டுவதிலாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை நாம் கையாளுவதிலாக இருக்கட்டும், நாம் எவ்வாறாக இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். பாசமான உறவுகளே, இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நாம் கண்கூடாக பார்த்திருப்போம். ஒருவரினுடைய பொருளாதாரத்தினுடைய சம்பாத்தியம் என்பது, அவர் செய்யக்கூடிய செயல்கள் என்பது ஹராமானதாக இருக்கும். வட்டியை வாங்குவார், பிறரை ஏமாற்றி இருப்பார். அதன் மூலமாக தன்னுடைய பொருளாதார நிலையை அவர் என்ன செய்து கொள்வார் என்று சொன்னால் உயர்த்திக் கொள்வார். ஆனால் அதன் மூலமாக கிடைத்த அதன் மூலமாக அவர்கள் சம்பாதித்த சம்பாத்தியம் வீடாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், அதில் மட்டும் அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள் ஹாதா மின் ஃபض்லி ரப்பிக், இது இறைவனுடைய அருட்கொடை என்று. அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையாக இது இருக்குமா? எப்படி அது ஆகும்? அல்லாஹ் ஆகுமாக்காத ஒரு வழியில், அல்லாஹ் தடுத்த வழியில் பொருளாதாரத்தை ஒருவன் சம்பாதித்து விட்டு, அல்லாஹ் எது கூடாது என்று சொன்னானோ அந்த வழியிலே பொருளாதாரத்தை திரட்டிவிட்டு, ஹராமிலே வட்டியிலே வீடு வாங்கிவிட்டு என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை என்பதாக போடுகிறார்கள் என்று சொன்னால் பாவம் செய்கிறார்கள். இறைவனுடைய அருட்கொடை எது இல்லையோ அதை இறைவனுடைய அருட்கொடை என்பதாக தாங்களே பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். அறியாமையில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு உலக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு தேடல்களில் உள்ளது? நம்முடைய முழுக்க நோக்கமாக, நம் சமூகத்தினுடைய முழுக்க நோக்கமாக ஒரு மாணவன் சிறு வயதிலாக இருக்கட்டும், ஒரு பையன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா 5 வயசுல இருந்து அவனை என்ன செஞ்சிடறோம்? ரெடி ஆக்குறோம். 5 வயசுல இருந்து அவனுக்கு நாம தயார்படுத்துறோம். எதுக்கு? இந்த உலகத்தினுடைய அல்ப வாழ்க்கைக்காக வேண்டி. அவன் டியூஷன் போறானா, என்ன படிக்கிறான், ஸ்கூல்ல என்ன ஹோம்ஒர்க்கு, ஸ்கூல்ல அவன் சரியா இருக்கானா, எக்ஸாம்ல எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் அவன் வாங்குறான், அதற்கப்புறம் எக்ஸாம் 10th முடிஞ்சிட்டானா, ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிட்டானா, காலேஜ் அவனை எப்படிப்பட்ட காலேஜில் போடணும், காலேஜில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த காலேஜில் நம்ம அவனை கொண்டு போய் சேர்த்தா என்ன அவனுக்கு செய்வோம், எப்படி அவன் இருப்பான், நாளைக்கு அவனுக்கான வாழ்க்கை என்பது எப்படியாக இருக்கும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு தந்தை, யோசிக்கக்கூடிய ஒரு தாய், மார்க்க விஷயத்தில் நம்ம பசங்களை எப்படி நெறிப்படுத்துகிறோம்? அப்போ எந்த அளவு நம்ம உலகத்துக்கு நாம் அக்கறை கொடுக்கிறோம், உலகத்தினுடைய மோகங்களை சம்பாதிப்பதில் நாம் எந்த அளவு ஒரு ஈடுபாடு கொடுக்கிறோம் நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும். ஆனால் மறுமையுடைய விஷயத்துல எத்தனை பிள்ளைகளை நம்ம மதரசாக்களை கொண்டு சேர்க்கிறோம், எத்தனை பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை சரியான முறையில மார்க்கம் காட்டி தந்த வழிமுறைகளை நாம் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், எத்தனை மகன்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அவர்களுக்கு அதில் நாம் ஆர்வம் ஏற்படுத்தியிருக்கின்றோம், எந்த அளவுக்கு அவர்களை நுணுக்கமாக அதை அவங்க ஃபாலோ பண்றதை நம்ம கவனிச்சிருக்கோம். இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்புவோம்.
ஆனால் அந்த மதரசாக்களுக்கு சென்று அவர்கள் சரியாக படிக்கிறாங்களா? அந்த மதரசாவுடைய கல்வி கற்பதில் அவங்க எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்காங்க, அல்லது அவங்க அதில் பொடும்போக்காக இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எத்தனை பேர் முடிவு செஞ்சிருக்கோம்? அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததிகளினுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலக மோகங்களையே காட்டி நம்ம அவர்களுக்கு ஆசைப்படுத்தினோம் என்று சொன்னால் மறுமை என்ற சிந்தனை எப்படி வரும் சகோதரர்களே? இந்த உலகத்தினுடைய பொருட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான். இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு எச்சரித்து விட்டான். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு சோதனை களம் என்பதாக சொல்லிவிட்டார். இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் உங்களுக்கு தேவைதான். இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திற்கும், உங்களுடைய பசியை தீர்த்துக் கொள்வதற்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சரிவர கவனித்துக் கொள்வதற்கும், உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் ரிஸ்கை கொடுப்பதற்கு, உணவுகளை புகட்டுவதற்கு இந்த உலகத்தினுடைய சம்பாத்தியங்கள் அவசியம்தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த சம்பாத்தியங்களை சம்பாதிப்பதை நாம் மோகம் கொண்டு அவற்றை எந்த அளவுக்கு நாம் எக்ஸ்ட்ரீமா, எந்த அளவுக்கு நாம் அதில் ஒரு பொடும்போக்கா, எந்த ஒரு கவனமும் இல்லாமல் மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறைகளை இல்லாமல் நாம் அதை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சிந்திச்சு பார்க்க வேணாமா? அதில் நம்ம கவனம் கொள்ள வேணாமா? அதுபோலத்தான் இன்றைக்கு பலருடைய, அதாவது இஸ்லாமிய சமூகத்தில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பெண்களின் மீதான மோகம், வாலிபர்களுக்காக இருக்கட்டும் அல்லது அந்த நிலையை தாண்டியவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இஸ்லாமிய உலகத்தில், அதாவது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், அந்த சகோதரர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த பெண்களின் மீதான மோகம் அதிகமாக ஏற்பட்டுவிட்டது. மார்க்கம் பெண்களை குறித்து இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் 2 விஷயங்களை உங்களுக்கு வாக்களிக்கிறேன். அந்த 2 விஷயங்களில் யார் சரியாக இருப்பார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன் என்பதாக சொல்வார்கள். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், தன்னுடைய 2 தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மர்மஸ்தலத்தை யார் ஒருவர் பாதுகாத்துக் கொள்வாரோ அவருக்கும், தன்னுடைய பாய் பற்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நாவை யார் சரியாக பராமரித்து யார் அதை பேணுவதில் கவனமாக இருப்பார்களோ இந்த 2 நபர்களுக்கும் நான் சொர்க்கத்தை வாக்களித்து தருகிறேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கின்றோம்? அதே போலத்தான் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது சொல்வார்கள், பெண்களும் உங்களுக்கு சோதனையாக்கப்பட்ட விஷயங்களில் ஒன்று என்பதாக சொல்வார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, மா தரக்து பஅதி ஃபித்னா, பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக எதையும் துணிய செய்கின்றார்கள். ஆண்களை கவர்வதற்காக வேண்டி பெண்கள் எதையும் என்ன செய்கிறார்கள், செய்வதற்காக வேண்டி துணிகிறார்கள். அந்த பெண்களை விட இடரளிக்கும் வேறு சோதனை எனது வாழ்நாளுக்கு பிறகு நான் விட்டு செல்லவில்லை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நபியினுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமூகத்திற்கு நான் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சோதனைகளில் ஒன்று பெண்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திருமதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, அல் மர்அத்து அவ்ரா, பெண்கள் என்பவர்கள் மறை உறுப்பை போன்றவர்கள். இதனுடைய பொருள் என்ன? பெண் என்பவர்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள். அவள் வெளியே செல்லும் பொழுது ஷைத்தான் ஆண்களினுடைய கண்களுக்கு அவளை அலங்கரித்து காட்டுவான். ஷைத்தான் ஆண்களினுடைய கண்களுக்கு அவளை அலங்கரித்து காட்டுவான். ஆகவேதான் பெண்கள் என்பவர்கள் மறை உறுப்பை போல அவர்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்பதாக மார்க்கம் தெளிவாக நமக்கு எத்தி வைக்கிறது. தெளிவான ஹதீஸ்களின் மூலமாக நாம் இதை படிக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட செய்திகளை நாம் முன்னரும் கேட்டிருப்போம். இது மட்டும் புதிதாக இருந்திருக்காது. எத்தனையோ விடயங்களில், எத்தனையோ பயான் நிகழ்ச்சிகளில், தர்பியாக்களில் கேட்டிருந்தாலும் நம்முடைய உள்ளம் இன்னும் அதன் மீது மோகம் கொண்ட ஒன்றாகத்தானே இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்றோம்? இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மறுமையை நோக்கி இருக்கா அல்லது இந்த உலகத்தை நோக்கி இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்த தெரிஞ்சுக்கலாம். தொழுகையில அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டின உடனே நிலைகளில் இருக்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே நம்ம ஓதக்கூடிய விஷயங்கள்ல கவனம் எடுத்து நாம ஓதக்கூடிய திக்ருகள்ல, தொழுகையில நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம பொருள் உணர்ந்து அல்லாஹுக்கு முன்னாடி நாம நிற்கிறோம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது, யா அல்லாஹ், இந்த உலகத்திலேயே உன்னை விட மிகப்பெரியவன் யாரும் இல்லைன்னு நம்ம தக்பீர் கட்டுறோம்ல,
அந்த நினைப்போடு தான் நம்ம தக்பீர் கட்டுறோமா? தொழுகையில் இருக்கும் பொழுது நமக்கான சிந்தனை இந்த உலகத்தை பத்தி இருக்கா, நாளைக்கு மர்மையை பத்தி இருக்கான்னு நம்ம யோசிக்கிறோமா? அப்படி இந்த உலகத்தை பற்றியான சிந்தனைகள் நமக்கு வந்தால் நம்முடைய உள்ளம் உண்மையிலே இந்த உலகத்தின் மீது தான் மோகம் கொண்டிருக்கிறது. உண்மையிலே தொழுகையில் நம்ம தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது என் ரப்புக்கு முன்பாக நிற்கின்றேன், என் ரப்புடைய கடமையை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன், என் ரப்போடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக நாளை மறுமையை குறித்தும் இந்த உலகத்தில் நாம் செய்த பாவங்களை குறித்தும் அந்த தொழுகையில எண்ணி வருந்தி சஜிதாவில் நாம் அல்லாஹ்விடத்தில் முறையிடுறோமா? அல்லது சஜிதாவில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்தை பற்றியான சிந்தனை வருதா? இந்த உலகத்தை பற்றின சிந்தனை நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா எந்த அளவு நம்மளுடைய உள்ளம் இந்த உலகத்திற்கு ஆசைப்படுகிறது, இந்த உலகத்தின் மீது பற்று கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது அற்பமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகம் என்பது ஈயினுடைய ரெக்கையை விடவும் அற்பமானது. ஈயே எவ்வளவு வேண்டி இருக்கும்? கடுகளவு தான் இருக்கும். அந்த ஈயினுடைய ரெக்கையை விட இந்த உலகம் என்பது அற்பமானது என்று சொன்னால் அப்படிப்பட்ட உலகத்திற்கு நாம் என்னவெல்லாம் முயற்சி செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது பிறருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த உலகம் என்பது பிறருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக, அல்லாஹ் அவன் மீது கடமையாக்கிய கடமைகளை, அல்லாஹ் அவனுக்கு எதை ஏவினானோ, அல்லாஹ் அவனுக்கு எதை தடுத்தானோ அதை மட்டுமே குறிக்கோளாக வைத்து, அதை மட்டுமே கவனமாக வைத்து வாழக்கூடியவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை நம்பிக்கையாளனுக்கு இந்த உலகம் என்பது ஒரு சிறைச்சாலையை போல. அத்துன்யா சிஜ்னுல் முஃமினூன், இந்த உலகம் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சிறைச்சாலையை போல. காரணம் என்ன? ஒரு நம்பிக்கையாளர் இந்த உலகத்தில் நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியுமா? இந்த உலகத்தில் அவனுடைய உள்ளம் எதையெல்லாம் இச்சைப்படுகிறதோ, எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதெல்லாம் அவனால் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு சிறைச்சாலையில இருந்தால் நம்ம எப்படி கட்டுப்பாட்டோட, எப்படி நம்ம கவனமா, எப்படி சரியான எந்த ஒரு தவறும் செய்யாம நம்ம எப்படி ஒரு கட்டுக்கோப்போட இருப்போமோ அது போலத்தான் இந்த உலகம் முஃமின்களுக்கு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள் என்று சொன்னால், பாசமான உறவுகளை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய உள்ளம் எந்த மோகத்தில் இருக்கிறது? நாம் போகக்கூடிய பாதை சரியானதுதானா? இறைவன் விரும்பக்கூடிய பாதை தானா? அதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தை விட நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை, இந்த உலகத்தை விடவெல்லாம் பன்மடங்கு உயர்வான ஒரு சொர்க்கத்தை நமக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே இந்த உலகம் என்பது அற்பமானது. அதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து தவிர்ந்து வாழக்கூடிய மக்களாக, மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹ். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وعلى آله وصحبه وسلم ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. இல்லாமல் அல்லாஹ்வுடையவர்களே, இந்த உலக வாழ்க்கையை விட்டு அதனை அஞ்சியதற்கு, இந்த உலக வாழ்க்கையை துறந்துவிட்டு மறுமைக்காக வேண்டி வாழ்ந்தார்கள். இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் மறுமையே நோக்கமாக வைத்து வாழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் அது சத்திய சஹாபாக்கள் மட்டும்தான். அந்த சத்திய சஹாபாக்கள் இந்த மறுமையினுடைய விஷயத்தில் எந்த அளவு எச்சரிக்கையாக, எந்த அளவு இந்த மறுமையை, இந்த உலகத்தை பயந்து மறுமையை எதிர்நோக்கி இருந்தார்கள் என்று சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அவர் நோன்பு இருக்கும் பொழுது இஃப்தாருக்காக வேண்டி அவர்களுக்கு முன்பாக, நோன்பு திறப்பதற்காக வேண்டி உணவுகள் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அந்த உணவுகள் என்பது சிறப்பானதாகவும் நல்ல உணவாக இருந்தது. அந்த உணவுகளெல்லாம் பார்த்துட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க, தேம்பி அழுவாங்க.
அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்படும், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, ஏன் நீங்க அழுகுறீங்க, ஏன் நீங்க அந்த உணவுகளை பார்த்துவிட்டு அழுகிறீர்கள் என்பதாக கேட்கப்படும். அதற்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க பதில் கொடுப்பாங்க, நான் உஹதிலே இருந்தேன், அந்த உஹதிலே என்னோடு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, என்னோட போர் செஞ்சாங்க. அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களை அடக்கம் செய்வதற்காக வேண்டி கஃனிடும் பொழுது எந்த அளவுக்கு வறுமையில் இருந்தார்கள், எந்த அளவு அவர்கள் கஷ்டத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், முஸ்அப் இப்னு உமைர் அவர்களை கஃனிடுவதற்கு சரியான துணி இல்லை. அவர்களிடத்தில் இருந்த ஒரே ஒரு துணியை கொண்டு அவருக்கு என்ன செஞ்சாங்க, கஃனிடும் பொழுது தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது, அந்த அளவுக்கு தான் ஒரு நிலை. அப்படிப்பட்ட மரணத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு முன்பாக இவ்வளவு செல்வங்கள், எனக்கு முன்பாக இவ்வளவு செழிப்பான உணவுகள் எனக்கு வைக்கப்படுது. ஆனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க என்று சொன்னா, இந்த உலகத்திலே அல்லாஹ் நான் செஞ்சதுக்கான கூலியெல்லாம் கொடுத்து நாளைக்கு மறுமையில் என்ன பிடிச்சிருவானோ நான் பயப்படுறேன் என்பதாக சொன்னாங்க. சாதாரண உணவு, நம்முடைய பார்வைக்கு உணவு தான், ஆனால் நல்ல தரமான உணவுகள் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்படும் பொழுது அவர்களுடைய உள்ளம், இந்த உலகத்தில் நாம செஞ்சதுக்கு அல்லாஹ் இப்பவே பரிசளிச்சு நாளைக்கு மறுமையில நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிச்சு விடுவானோ அப்படின்னு என்ற அளவுக்கு அவங்க பயந்தாங்க அப்படின்னு சொன்னா, எந்த அளவு அவங்க மறுமையுடைய விஷயத்துல, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல, இந்த உலகத்தினுடைய மோகங்கள்ல இருந்து அவங்க தவிர்த்து இருந்தாங்க, மறுமையை அவங்க எதிர்நோக்கி இருந்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போலத்தான் மற்றொரு சம்பவம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிஸ்ராவினுடைய நாட்டில இருந்து கனிமத்துகள் கொண்டு வரப்படுது. அப்ப அந்த கனிமத்தை பார்த்துட்டு ஃபத்ஹுல் பாரியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கனிமத்தை பார்த்துட்டு அழுதாங்க, தேம்பி அழுதாங்க. பின்பு அழுகை நிறுத்தி விட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, பங்கு வச்சாங்க. அப்ப பங்கு வச்சு கொடுத்து முடிச்சோடனே மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்வி எழுப்புறாங்க, உமர் அவர்களே ஏன் நீங்க அழுதீங்க, ஏன் நீங்க அழுதீங்க அப்படிங்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கொடுப்பாங்க, நான் ஏன் அழுதுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு எப்படி செல்வங்கள் கொடுக்கப்பட்டதோ அதே போலவே உங்களுக்கு முன்வாழ்ந்த சமூகங்களுக்கும் செல்வங்கள் கொடுக்கப்பட்டது, அதிகமான பொருளாதாரங்கள் வழங்கப்பட்டது. அதை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதோட விளைவா அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பொருளாதாரத்தை வைத்து ஒருவருக்கு ஒருவர் இடையிலே போட்டி பொறாமைகள் ஏற்பட்டது. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் அதிக பொருளாதாரம் உடையவனா, நீ அதிக பொருளாதாரம் உடையவனா, இப்படின்னு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுக்குள்ளாராகவே சண்டையிட்டுக் கொண்டார்கள். தங்களுக்குள்ளேயே ஒருவர் போட்டி போட்டு அவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டார்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அன்றைக்கு கிஸ்ராவினுடைய கனிமத்திலிருந்து ஒரு பொருளை கூட, ஒரு அளவு கூட கலீஃபாவாக இருக்கும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்காங்க, கலீஃபாவுக்குன்னு ஒரு பங்கு இருக்கும் கனிமத்துல, ஆனா அந்த பங்கை கூட எடுக்காம எல்லாத்தையும் மக்களுக்கு பங்கு வச்சுட்டு தனக்கான பங்கு வரும் பொழுது அதையும் மக்களுக்கு தர்மம் செய்து விட்டார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த செய்தி நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். எந்த அளவிற்கு சஹாபாக்களும் சரி, நபி தோழர்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கும் இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும். என் பாசமான உறவுகளே, இந்த உலகத்தில் நாம் எதை செய்கிறோமோ, இந்த உலகத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதை கொண்டு தான் நாளை மறுமையில் நாம் என்ன செய்ய போறோம், பயிர் செய்ய போறோம். ஆகவே இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய செயல்கள் என்பது அல்லாஹ் சொல்லி தந்த செயல்களா, அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட செயல்களா, அல்லாஹ் நமக்கு ஆகுமான ஹலாலான செயலா, நாம சரியான பாதையில தான் பயணிக்கிறோமா அல்லது அல்லாஹுக்கு மாற்றமான பாதையில நாம பயணிக்கிறோமா அப்படிங்கிறதுல நம்ம ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் என்பது, இந்த உலகத்தினுடைய இச்சைகள் என்பது நம்ம சுண்டி இழுக்கக்கூடியது, அது சுண்டி இழுக்கக்கூடியது. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அதுவெல்லாம் உங்களை கவர்வதற்கான அலங்காரங்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த அலங்காரங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துடைய இன்பங்கள் நமக்கு அறவே வேண்டாம். நாளைக்கு மறுமை தான் நமக்கு நிலையானது, நிரந்தரமானது. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன்.
புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் சொர்க்கத்தை குறித்து வரும். அந்த ஹதீஸில் என்ன செய்தி வரும் என்று சொன்னால், சொர்க்கத்தினுடைய அந்தஸ்தை புரிவதற்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய மங்கையர், சொர்க்கத்தினுடைய சொல்றோம் இல்லையா, கண் அழகிகள், சொர்க்கத்தினுடைய கண் அழகிகள் சொல்றோம் இல்லையா, அந்த சொர்க்கத்தினுடைய கண் அழகிகளில் ஒருவர் இந்த உலகத்துல இறங்கி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல அவங்க இறங்கி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் என்ன செய்யும், ஒளிரும். ஒருத்தவங்க இறங்கி வந்தா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் ஒளிரும். அந்த ஒளிரக்கூடிய எல்லா பகுதிகளிலிருந்தும் நறுமணங்கள் கமலும் என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்காக வேண்டி நாம் வாழக்கூடியவர்களாக ஆக வேண்டும். இல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகம் என்பது அற்பமானது அற்பமானது அற்பமானது. முஸ்லிம்களினுடைய முழு நோக்கம், முஸ்லிம்கள் முஃமின்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இலக்கு இந்த உலகத்தில் என்னவென்று சொன்னால், அது மறுமை என்ற ஒன்றுதான், சொர்க்கம் என்ற ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அதை நோக்கமாக வைத்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும். எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நமக்கு நசீபாக்க வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.